டெல்லியில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியதால் பல பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்து வாகனங்கள் சேதமடைந்தன. டெல்லி, ஹரியானா மாநிலங்களில் நேற்று மாலை கடும் புழுதி புயல் வீசியது. தொடர்ந்து தலைநகர் டெல்லியின் பல பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. டெல்லி முழுவதும் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. சூறைக்காற்றால் பல இடங்களில் மரங்கள், மின்கம்பங்கள் முறிந்து விழுந்து வாகனங்கள் சேதமடைந்தன. இந்நிலையில் காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழையால் டெல்லியில் இருந்து ஸ்ரீநகர் புறப்பட்ட விமானத்தின் முன்பகுதி சேதமடைந்தது. ஆலங்கட்டி மழை மற்றும் பலத்த காற்றால் விமானம் குலுங்கியதால் விமானத்தில் இருந்த பயணிகள் அச்சமடைந்தனர். சாதுரியமாக செயல்பட்ட விமானி 227 பயணிகளுடன் விமானத்தை பத்திரமாக ஸ்ரீநகரில் தரையிறக்கினார். உத்தரப்பிரதேசத்தில் சூறைக்காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமமடைந்தனர். இதனிடையே காற்றுடன் கூடிய கனமழையால் மாநிலத்தின் பல பகுதிகளில் மரங்கள், மின் கோபுரங்கள் விழுந்து பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே நொய்டாவில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் மக்கள் அவதியடைந்த நிலையில் திடீர் சூறைக்காற்றால் சாலையோரம் நின்றிருந்த மக்கள் அலறியடித்து ஓடினர். இதேபோன்று மகாராஷ்டிராவில் 2வது நாளாக நேற்று இரவும் கனமழை பெய்தது. மும்பை, நவி மும்பை, தானே, புனே உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் நகரின் முக்கிய பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனிடையே சிக்கிமில் நிலச்சரிவால் சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் 1000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சிக்கியுள்ளனர். பலர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் சிக்கி உள்ளவர்களை மீட்கும் பணி கனமழைக்கு மத்தியில் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது.